வாழ்க்கை எப்போ சுவாரஸ்யமாகும் தெரியுமா? நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம அனுபவிக்கும் போது, ரைட்? ஸோ அந்த அனுபவிக்கிற லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சரக்கடிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகலாம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒரு நல்ல சினிமா பார்க்கலாம், ரைட்? எனக்கு ஒரு நல்ல சினிமா பார்த்தா அந்த நாள் இனிய நாள்னு சொல்கிற மாதிரி அந்த நாளே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா சினிமா தான் என்னுடைய கவலைகளை, என்னுடைய மன உளைச்சல்களை, என்னுடைய பிரச்சனைகளை ஒரு 3 மணி நேரம் தள்ளி போட வைக்கவும், வேறொருவருடைய வாழ்க்கையை வாழ வைக்கவும், வாழ்ந்து பார்க்கவும், அல்லது ரசிக்கவும், அல்லது என்னுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடவும் சினிமான்ற ஒரு மீடியம் தான் எனக்கு பெரும் உதவியாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு நல்ல ஃபிலிமை பார்த்தோம்னா ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிடுவேன். இப்போ உதாரணத்துக்கு டைம் டியூரேஷன் யூடியூபுக்கு ஒரு 6 நிமிஷம் தான் 7 நிமிஷம் தான் பேசணுன்னா, நான் அன்றைக்கின்னு பார்த்து நான் அந்த படம் நல்லா இருந்ததுன்னா 15 நிமிஷம் பேசுவேன், 20 நிமிஷம் பேசுவேன். ஸோ அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த படத்தை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதனால் நான் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறேன் அப்படின்ட்டு, ரைட்? இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய பீடிகை அப்படின்னா, நேற்று நைட்டு ஃபால் ஃபார் மீ அப்படின்னு ஒரு ஜெர்மன் ஃபிலிம் பார்த்தேன். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்கும் இருக்குது, அடல்ட்ஸ் ஒன்லி ஃபிலிம், ரைட்? ஸோ இந்த திரைப்படம் பார்த்தேன். இந்த திரைப்படம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. மிக முக்கியமாக ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருந்ததுனால